என்னது இது? நான் வந்ததுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ரிவெஞ்ச் பண்ற நாத்தனார் மாதிரி முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி வச்சிருக்க. நீ என்கிட்ட பேசாத பூமி. உன் கோவம் என்னன்னு சொன்னாதானே இந்த மேடத்தை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கும் தெரியும். நான் சொல்ற வரைக்கும் தெரியாத அளவுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? அண்ணா கூட நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்ட. வீடு முழுக்க நீ சந்தோஷமா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. அண்ணா, இந்த வீட்ல ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்கன்னு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? இதுல ஏதோ பெருசா நான் அக்கா, என் தம்பின்னா எனக்கு உயிரின்னு வர சொன்ன. ஓஹோ, என் தம்பிய பத்தி நான் யோசிக்கலங்கிறது தான் உன் கவலையா? எனக்கு மட்டும்தான் கவலை. இல்ல, எங்க வீட்ல இருந்து உன் தம்பிய எங்கேயோ வெளியே அனுப்பிட்டாங்க. அவனுக்கு இப்ப என்ன ஆச்சோ ஏதாச்சோ எப்படி இருப்பானுன்ற கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஓஹோ, உன் வருங்கால புருஷனை பத்தி நான் யோசிக்கவே இல்லைன்னு என் மேல இருந்த கோவம் இவ்வளவுதானா? நீ உன் அண்ணனை புரிஞ்சு வச்சிருக்கிறது ஏன் நல்லதுக்காக. என் தம்பி சிவாவை வெளியில அனுப்புன உன்னோட அண்ணன் என் தம்பியோட நலனை பத்தி கண்டுக்க மாட்டாருன்னு நீ எப்படி நினைக்கலாம்? சிவாவை அடிச்சு உன் மனசையும் ரொம்பவே காயப்படுத்திட்டேன். ஆனா நான் உன் பூமி அன்னிக்காக தான் அந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணல. அண்ணா, என்னை விட உன்னை பூமி அண்ணி தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன யோசிக்க தெரிஞ்சவருக்கு என் தம்பிய பத்தி யோசிக்க தெரியாதான்னு. கரெக்டா அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ற மாதிரி நீ சிவாவை கூட்டிட்டு வர. நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னா. சிவாவை கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல மாமா, அதனாலதான் பூர்ணி உங்களுக்கு ஐஸ் வைக்கிறா. போங்க அண்ணி, நான் நிஜமாவே உண்மையதான் சொல்றேன். சரி சரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி எனக்கு தோணவே ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். எல்லா ருட்டீனா இருக்கு. சை, மனுஷங்க சாப்பிடுற ஐட்டம் மட்டும்தான் இங்க இருக்கு. ஆத்மாக்கு அம்மாடி நக்ஷத்ரா, மாமா மாமா சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு முறை தானே கூப்பிட்டேன், நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? என்னாச்சு உனக்கு? அது வந்து உங்களுக்கு உங்க பையன் சரி கணக்கு தெரியலையா மாமா? வந்துட்டானா? எங்க? உங்க 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 பக்கத்துல தான் இருக்காரு. பக்கத்துலயா? எங்க? காணுமே. என்னமாச்சு? என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? ஒன்னும் இல்ல கேபி, மத்தியானம் தான் பேபி பிடேல் ஹடேல்ங்கிற ஒரு கொரியன் பேய் படம் பார்த்தா. அந்த ஹாரர் படம் ஞாபகம் வரும்போதெல்லாம் இப்படிதான் பயப்படுவா. நீ சாப்பிடு கேபி. மருதாணி சித்தி, அந்த மாதிரி பேய் படம்லாம் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு பயப்படணும்? என்னதான் இந்த காலத்து ஜெனரேஷன். அதனாலதான் என் பிறந்த நாள்னா எனக்கு பிடிக்காது. அதனாலதான் அத்தை என் பிறந்த நாளை கொண்டாடுறத நான் விரும்ப மாட்டேன். பூமி, உயிர் கொடுத்த ஒரு தாய் அந்த நாளே அவங்கள விட்டுட்டு போயிட்டானா யாருக்கா இருந்தாலும் வேதனையா தானே இருக்கும். ஆனா
ஆனா அதுக்காக அதே வேதனையோட இருந்துட முடியாதுல்ல. அதே நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மளை பார்த்து அந்த தாய் எந்த உலகத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியுமா? என்னாலதான் என் பொண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அவங்களும் கவலைப்படுவாங்கல்ல. ஆமா, மேல் உலகத்துல இருக்கிற உங்க அம்மா கவலைப்படாம இருக்கிறதுக்காக நாளைக்கு நாம பூமியோட பிறந்த நாளை கொண்டாட போறோம். போகி அப்புறம் பூமி பிறந்த நாள். நாளைக்கு நமக்கு 2 பண்டிகை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுக்கு மேலே என்ன ஆத்மா இல்லைன்னு உங்க 2 பேருக்கும் சந்தேகம் இருந்தா என் காலை வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓஹோ, காருக்கு டெஸ்ட் டிரைவ் மாதிரி இந்த வசதியெல்லாம் இருக்கா தம்பி? வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஐயோ, தம்பி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ ஆத்மாவே தான். அத எப்படி சொல்ற? நீ பாரு பேபி. மருதாணி பாட்டி கால காணும். ஆமா பேபி, ஆத்மா தானே, வால் இருக்கணும். இந்த ஆத்மாவுக்கு அதை காணுமே பேபி. உங்க கண்ணுக்கு தெரியாததுனால எனக்கு கால் இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கு. நாங்க சத்தமே இல்லாம பேசுறதும் உங்களுக்கு கேக்குதா பேய் தம்பி? மனசுக்குள்ள பேசிக்கிட்டாலும் என் காதுல கேக்கும் மருதாணி பாட்டி. ஐயோ, அப்ப மனசுக்குள்ளேயே திட்டிக்க முடியாத நிலைமையில இருக்கேனே. ஐயோ,